வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போறது 13வது மலர் மருந்து. 13வது மலர் மருந்து பேர் வந்து கோர்ஸ், GORSE, கோர்ஸ். தமிழ்ல வந்து ஒருத்தர் சொல்ற விஷயங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம், என்னோட ப்ரொனன்சியேஷன் கூட ஒரு மாதிரி இருக்கலாம். இதனுடைய சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பிக்கையின்மை. பல மருத்துவர்களை பார்த்து பல மருந்துகளை சாப்பிட்டு குணமடையாமல் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு. இதுதான் வந்து இந்த கார்ஸோட குணாதிசயங்கள். இவருடைய கேரக்டர் வந்து ரொம்ப நம்ம நிறைய பேரை சந்திப்போம். நிறைய பேர் நீங்க பேசினா ஈஸியா இவங்க எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். சொல்லுவார், நான் பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் பார்த்துட்டேன், என்ன அவர் கொடுத்த மருந்துகள்லாம் வந்து எனக்கு வந்து நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. இப்ப உங்ககிட்ட சிகிச்சை எடுத்தா குணப்படுத்துமா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் வரல அப்படிம்பார். அடுத்து அவங்க சொல்லுவாங்க, வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது இவரது மன துயரம் முகத்தில் தெரியும். மனக்குறிக்கு மருந்து உடல் நோய்க்கு குணமாகுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கார்ஸ். இப்போ சொல்றாரு ஒருத்தர், சார் நான் இந்த டாக்டர்கிட்ட போனா எனக்கு கண்டிப்பா நோய் கியூர் ஆயிடுமா அப்படின்னு சொன்னா அவருக்கு கார்ஸ் கொடுத்தோம்னா நிச்சயமாக குணமாகும். பொதுவாக நீடித்த நோய்களுக்கு ஆரம்பத்தில் கார்ஸ் கொடுப்பது நல்லது. ரொம்ப நாள்பட்ட நோய்களுக்கு நம்ம ஒரு சிகிச்சை அளிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த சிகிச்சைக்கு முன்னாடி கார்ஸ் கொடுத்து விட்டு நம்ம அந்த சிகிச்சை ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. ஏன்னா கார்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த நோயாளிக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டும். சில நேரம் கார்ஸ் மட்டுமே கூட நோய்களை குணப்படுத்தியும் இருக்கிறது. அதுக்காக சார் நான் எல்லா இந்த மாதிரி நாள்பட்ட நோய்க்கெல்லாம் கார்ஸ் கொடுத்தா சரியாயிடுமாலாம் கேட்கக்கூடாது. எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மருந்துகளும் எல்லா மருத்துவ முறைகளும் எல்லாருக்குமே சரியாகும் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு சேரும், ஒருத்தருக்கு சேராம போகும். எனவே அதை எப்பவுமே கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க, எனக்கு இந்த நோய் வந்து நான் சாவர வரைக்கும் என் கூட தான் இருக்கும், இதுல வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கணும்ன்றது என் தலையெழுத்துன்ற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை இருந்தவர்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து வந்து கார்ஸ். இதுக்கு என்னன்னு கேட்டீங்க, இதுக்கு வந்து ஒப்பிடுதல் எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்து இங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவருக்கு என்ன கேட்டீங்கன்னா சைனஸ் பிரச்சனை, தலைவலி, சளித்தொல்லை. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமா பல டாக்டர்கிட்ட பாக்குறாரு, கொள்றாரு. அதுக்கான முறைகள்லாம் சரியில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நெருங்கிய நண்பர்களுக்கு வந்து நீங்க சிகிச்சை அளிக்க போனீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னடா நேற்று வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தாரு, இவர் இன்னைக்கு மட்டும் இவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாரு, நீங்க எல்லாம் சரியாயிடுமா அப்படின்ற எண்ணம் அவங்க மனதில் இருந்து கொண்டே இருக்கும். தெரியாதவர்களுக்கு உங்களால் சிகிச்சை எளிமையாக அளிக்க முடியும். தெரிந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது மிக மிக கஷ்டம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து நான் சிகிச்சை பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் நீங்க பண்ண முடியும், என்ன பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உள்ள ஒரு காலம் அது. அவர் கிட்டத்தட்ட 5 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவரை வந்து சரி பரவாயில்லட்டும். அவருக்கு எனக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாரு, என்னடா அவனுக்கு ஒன்றும் பண்ணாம ஒன்று பண்ணி தொலைண்டா, அவனுக்கு எனக்கு என்ன பேச்சு கேட்க மாட்டான், சரி அவனை அழைச்சிட்டு வா பாப்போம் பேசுவான் அவங்ககிட்ட அப்படின்னு. நான் அப்பதான் அவர்கிட்ட சொன்னா, இல்லதான் நான் எல்லா மருந்தும் சாப்பிட்டேன்னா ஒன்னும் தேராது, எப்ப பார்த்து 5 வருஷமாகுது, இன்னைக்கு மட்டும் ஒரே நாள்ல போயிடும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். சரிடா, இப்ப இவ கூட்டு வந்த நீ எனக்காக ஒரு விஷயம், நான் வந்து உனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மெடிசன் கொடுக்குறேன், ஒரு 5 நாளைக்கு மட்டும் நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத அப்புறம் முடிவு பண்ணிக்கோ, எனக்கு ஒரு 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 வாய்ப்பு கூட, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தா ஒரு வாய்ப்பு கூட அப்படின்னு சொன்னேன். சரி ரைட், உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இன்னும் 5 நாள் தானே சொல்றேன், 5 நாள் தான், ரைட் ஓகே, நான் மருந்து கசக்குமா இல்லை ஒன்றும் கிடையாது, உனக்கு நான் வந்து ஒரு குளோபல்ஸ் மாதிரியே போட்டு தர்றேன், ஒரு 8 குளோபல்ஸ் எடுத்துட்டு வாயில போட்டுக்கோ, இனிப்பாதான் இருக்கும், இல்லை சப்பி சாப்பிடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சரின்னு வாங்கிட்டு போனார். 5 நாளுக்கு பிறகு வந்தார். இல்லடா இப்ப ரொம்ப எனக்கு இது ஒரு புதுசா இருக்க மாதிரி இருக்கு, இப்ப என்ன பண்ண நீ சொல்லு அப்படின்னாரு. ஒண்ணும் இல்லப்பா, ஒரு சின்ன காந்தம் தரேன், நீ அரை மணி நேரம் மூக்குல வந்து காலையில ராத்திரில வச்சா போதும், அரை மணி நேரம் கூட வச்சாலும் தப்பு கிடையாது, நீ பண்ணிப்பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நம்மகிட்ட அந்த காந்த சிகிச்சை, குறைந்த சக்தி காந்தத்தை வச்சு பயன்படுத்தி ஒரே வாரத்துல வந்து அந்த சைனஸ் பிரச்சனைல இருந்து விடுபட்டார். அதுதான் எனக்கு நான் வந்து இந்த
கோர்ஸை பத்தி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. நன்றி நண்பர்களே.